ஈரானுடைய ஹொர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் பயணித்த ஒரு எண்ணெய் தாங்கி டேங்கர் கப்பலை மொத்தமாக கைப்பற்றி இருக்கிறது ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்காவோடு இணைந்து நடத்திய 12 நாள் வாரில் ஈரான் சண்டையிட்டதற்கு பிறகு முதல் தடவையாக இந்த கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, ஈரானால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக போய்கொண்டிருந்த சைப்ரஸில் பதிவு செய்ய டேங்கர் தான் தற்போது இடைமறிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதனை அமெரிக்காவினுடைய உளவுத்துறைகள் செய்தியாக ஆக்கியதற்கு பிறகு ஆம் நாங்கள் தான் கைப்பற்றி இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு தான் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மார்ஷல் தீவுகளுடைய கொடியோடு இந்த கப்பல் பயணித்திருக்கிறது. தலாரா என்கிற பெயரில் தான் இந்த கப்பல் தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து வரக்கூடிய நேரத்தில் வெள்ளிக்கிழமை காலை 30,000 டன் பெட்ரோ கெமிக்கலோடு இந்த கப்பல் பயணித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பெட்ரோ கெமிக்கல் பெரும்பாலும் கப்பல்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய திரவம் என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் ஈரானுடைய சக்தி வாய்ந்த இராணுவ அதே போன்று அரசியல் அமைப்பு சட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த கப்பலை கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லி IRGC தகவல் வெளியிட்டிருக்கிறது. கப்பல் அங்கீகரிக்கப்படாத சரக்குகளை எடுத்துக்கொண்டு சென்றது. ஹொர்முஸ் ஜலசந்தியால் போகிற நேரத்தில் இந்த மாதிரியான பொருட்களை ஏற்றிக்கிட்டு போறதுக்கு சொல்லி பல அனுமதிகளை பெற வேண்டி இருக்கிறது. அந்த அனுமதிகளை இந்த கப்பல் பெறவில்லை என்கிற காரணத்தினால்தான் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெளிவாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து UAE இருந்துதான் இந்த கப்பல் பயணித்திருக்கிறது. அங்கிருந்து தான் பெட்ரோ கெமிக்கலை இவங்க அப்லோட் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி பயணிக்கும் போது தான் இந்த கப்பலை ஈரான் கைப்பற்றி இருக்கிறது. கப்பலோடு தொடர்பை இழந்திருக்கிறோம் என்று சொல்லி கப்பலுடைய நிறுவனம் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் கப்பலுக்குள்ளாக சல்பர் எரிவாயு தான் முழுவதுமாக இருந்தது என்று சொல்லியும் இது கடலில் கப்பல்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லியும் கப்பல் நிறுவனம் தன்னுடைய விளக்கத்தில் சொல்லி இருக்கிறது. பிரிட்டிஷினுடைய பாதுகாப்பு கடல் தொடர்பான பாதுகாப்பு நிறுவனங்களும் இது தொடர்பாக நாங்கள் கண்ணோட்டங்களை செலுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த கப்பலை ஈரான் கைப்பற்றி இருக்கிறதை மொத்தமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதை தாண்டி 3 சிறிய படகுகளில் சென்றுதான் இந்த கப்பலை ஈரான் கைப்பற்றி இருக்கிறது. இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டு ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அமெரிக்காவினுடைய கடற்படைக்கு சொந்தமான MQ-4C வகையான ட்ரைடன்ட் ட்ரோன் வகையான ஆளில்லாத விமானங்கள் அந்த பகுதியில் கப்பலை தேடியதாகவும், ஆனால் ஈரானுடைய எல்லைக்குள்ள போனதுனால ட்ரோன்களுக்கு ஈரானுடைய எல்லைக்குள் நுழைந்து அதை தேட முடியாமல் போய்விட்டது. எனவேதான் இப்பொழுது ஈரானை ஒப்புக்கொண்டிருக்கிறது, நாங்கள் தான் கப்பலை கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லி. இந்த கப்பல் எப்பொழுது விடுவிக்கப்படுவதற்கு இடையில ஏதாவது சர்ச்சைகள் ஏற்படுமா?